ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஆந்திரா வெட்டிங் தான் போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம் ஆந்திரா வெட்டிங் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஆந்திரா வெட்டிங் வந்தாச்சு. இந்த மேளம் தாளம் ரொம்ப வருஷம் ரொம்ப மாதம் கழித்து கேட்ட மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். டின்னர் வாங்கியாச்சு. டின்னருக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். டின்னர் முடிச்சாச்சு. குல்ஃபி சாப்பிட்டுட்ருக்கோம். కూర్చో தாலி கட்டிட்டோடனே நாங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். இது நெக்ஸ்ட் டேங்க. ப்ரெட்டை வச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லி ப்ரெட்டு கேஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டு எடுத்தாச்சு. கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுக்கலாங்க. எல்லா ப்ரெட்டையும் இந்த 4 பார்ட்ஸாக எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு க்யூப்ஸாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேஷ்யூ எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் கேஷ்யூ எடுத்துருக்கேன். 1/4 கப் கேஷ்யூங்க. மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 கப் சுகரு, மில்க் மித்தாய் மேட் எடுத்துருக்கேன். அது தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு இந்த கேஷ்யூவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நான் ஒரு 5 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க கேஷ்யூ பவுடரில். ஒரு ப்ரெட் க்யூப்ஸ்லேயும் அந்த மிட்டாய் மேட் ஸ்டஃப்பை எடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும்.
எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சோடனே கொஞ்சம் கீ கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கீ ஊற்றிக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா அந்த பேனில் வைங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதும். ஸ்லோலியே வச்சு பண்ணணும், அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே திருப்பி போடுங்க. இந்த பதத்தில் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பதம் வந்தோடனே திருப்பி போடுங்க. இது சுகர் சிரப்புங்க. 1/4 கப் சுகருங்க. அதே 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஆஃப் பண்ணணும். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பதத்துக்கு வரணுங்க. நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கியாக வந்த அப்புறம் எல்லாம் ப்ரெட் ஸ்டஃப்பையும் எடுத்து அதில் போட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் பிளேட்டில் வச்ச உடனே அதுக்கு மேலே அந்த மிட்டாய் மேட்டை போட்டு டெக்கரேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஈவினிங் இதை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். நான் கோயிலில் ரொம்ப வீடியோ ஷூட் பண்ணலைங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. புரட்டாசி 3வது வாரம்ன்றோடனே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுங்க கோயிலில். வீடியோ எதுவும் நான் கோயிலில் எடுக்கலைங்க. நல்லா செம்ம ரஷ்ஷுங்க. ஆனால் கோயிலில் பெருமாள் கோயில் தான், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.